நம்ம வயல வேர்வையில் கரைஞ்சிரும் திருநீர். ஆனால் எங்கே ஒன்றா நடுவில் இருக்கிறதுனால வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இருக்குது கொஞ்சம் தண்ணி இன்னொரு கேனுக்குதா? இன்னொரு கேனுக்குது. ஆனால் நம்ம குடிக்கிறதுக்கு உதவும். அது பரவாயில்ல. இப்போ அதை கேள வந்துட்டு குடி. அன்னதான குகைன்னு ஒன்று இருக்குது. அங்கே சாப்பாடு போடுறாங்க, தண்ணி தராங்க. சரி சரி. அன்னதானம் மலையடியில் போடுறாங்க. கஞ்சி மாங்காய் ஊறுகாய் கொடுத்துக்கிறாங்க. சாப்பிட்டு சூடாக நல்லா இருக்கு. சாப்பிட்டு பேசுகிறேன். எவ்வளோ பெரிய சேலை. ஹாய், நம்ம மறுபடியும் இப்போது பர்வதமலைக்கு வந்திருக்கோங்க. பர்வதமலையில் நம்ம முன்னாடி வந்து கடலாடி வழியாக வந்தோம். இப்போ தென்மாதி மங்கலம் போகிறோம். இந்த வழி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். மழை தேர்தல் இந்த வழியில் ஃபுல்லாக வந்து எத்தனை படிக்கட்டு? 1000 படிக்கட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த படிக்கட்டு வழியை வந்து எப்படி இருக்குது, இங்கே வேறு என்னென்ன இருக்குலாம் பார்ப்போம். கேமரா என்கிட்ட தான் மலையை காமி. சின்ன சின்ன கிளிப் மட்டும் பார்ப்போம். லைட்டாக எடு. நம்ம காலையில் தான் இப்போ அந்த மலையிலேருந்து பஞ்சு ஜம்பிங் பண்ண போகிறோம். நம்ம விலகில் வந்துச்சு. நம்ம வண்டியில் வரும்போதெல்லாம் இப்போ நாங்கள் வந்து மலை அடிவாரம் வந்துட்டோங்க. இங்கே அன்னதானம் போடுறாங்க. அன்னதானம் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பிக்கிறோம். போக முடியாது, பேசலாம். இப்போ மலையடி வார்த்தை அறிவான்ட்டு இருக்கோம். சாப்பாடு வாங்கிட்டு அன்னதானம் போடுறாங்க. அன்னதானம் மலையடியில் போடுறாங்க. கஞ்சி மாங்காய் ஊறுகாய் கொடுத்துக்கிறாங்க. சாப்பிட்டு சூடாக நல்லா இருக்கு. சாப்பிட்டு பேசுகிறேன். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா சிறப்பாக எப்பயுமே கோயிலில் போகிறது நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா இல்லையா? மக்களே, இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா கிணறு. ஸோ முன்னே வந்து இங்கே தண்ணி வர மாதிரி செட்டப் இருந்துச்சு. பட் இப்போ வந்து இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டு. ஸோ இங்கே தான் வந்து படிக்க ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கேருந்து தான் வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி காட்டு பாதையை பார்த்துருப்பீங்க. இப்போது நம்ம படிக்கட்டு வழியாக போகிறோம். யாருக்கு சொல்லுங்கிறியா? கேமரா பிடிச்சிருக்கிறியா? இந்த 1000 நீ வளர்றேன்னு நினைச்சேன். இதெல்லாம் ப்ளூ போர்ஸு. அதெல்லாம் நான் கட் பண்ணி அடுத்த சேனலுக்கு விடு. வேற பிடிச்சி அதுக்கெல்லாம் ஏன் எடுக்கும் இருக்கலாம். அப்படியே ஓகேங்க. இப்போ நம்ம வந்து மலையடி வாரத்தில் அன்னதானம் சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம மலை ஏற ஆரம்பிக்கிறோம். அடுத்த படி இங்கே குரங்கு, அதே மாதிரி குரங்கு சேட்டை பண்ணுறவங்க தொல்லையும் நிறையா இருக்கும். அதனால் மலை ஏறும்போது குரங்கு கிட்ட மட்டும் பத்திரமா இல்லாமல் குரங்கு சேட்டை பண்ணுறவங்க பத்திரமா இருக்குங்க. போகலாம். அடுத்த போர்டு வந்து அதான் வைக்கலான் இருக்கும். இங்கே குரங்குகள் தொல்லையும் குரங்கு சேட்டை செய்பவர்களின் தொல்லையும் அதிகமாக இருக்கும். பாதுகாப்பு அப்படி இருந்தால் நான் வந்து
இப்போ மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். படி வழி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ படி வழியில் போகிறோம். இந்த 1000 படியை கடந்து அதுக்கப்புறம் மண் பாதை வருமா. ஸோ மண் பாதையில் போயிட்டு எப்படி இருக்குது இந்த படி. நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன் இந்த பாதை கொஞ்சம் கஷ்டம்ன்ட்டு, ஆனால் வந்ததில்லை. ஸோ அந்த படி பாதையில் போய் எப்படி இருக்குன்னு அனுபவத்தை பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 135 படி ஏறிட்டோங்க. இருந்து வந்த வழி. காடு மலை எங்க இங்க பாருங்க, இங்கிட்டு பார்த்தா ஒரே காடு, அங்கிட்டு பார்த்தா ஒரே காடு, மேலே பார்த்தா சொர்க்கம். சொர்க்கங்க, கூமப்பட்டிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி, பருவதமலைக்கு வாங்க அப்படின்னு. யார் எடுப்பாங்க இங்கே வந்துட்டு போகுது. கொஞ்சம் போய் விடுங்க. முன்னாடி போயிடு ஓடி கலகுதுன்னு பார்க்கலாம். பிடிங்கிட்டு குரங்கு விழா கெடுக்கிறியா? பேசு. வச்சு செட் பண்ணிக்கலாம் அதை. நான் கட்டி பார்த்தேன். பிளேஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. சரி, இங்க வந்து வர வழியில் சிலை வச்சிருக்காங்க. சிவன் பார்வதி தான் நினைக்கிறேன். கிட்ட போய் பார்ப்போம். வச்சுருக்காங்க, வாங்க பார்க்கலாம். அப்புறம் வணங்கி விட்டு பிறகு செல்லலாம். மஞ்சு போட்டு வச்சுக்கிறாங்க மேலே. நானும் கொடுக்க முடியல போச்சு. அம்மா யாரு கார் அறிவு இருக்குது? ஃபஸ்ட்டு கேமரா ஸ்டாண்ட் ஒன்று வாங்கணுங்களா? முடியல, மறுபடியும் இன்னொரு ஜூஸ் தூக்கி போயிடுச்சு. உஷாராக வச்சுக்கணும், பையிலாச்சும் போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அது இதுனா ஷார்ட் கட்டோ ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சித்தர் கோகையை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு குகை இருக்குதுன்னு சொன்னாங்க போகிற வழியில். அது அம்புகுரியெல்லாம் போட்டிருக்காங்க. அதான் போய் பார்க்குறோம், என்ன குகைன்னு பார்ப்போம். கிளைமேட்டுக்கும் அதுக்கும் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். நிறைய கிளைமேட் நல்லா இருக்குது, சுற்றி மூடிட்டுருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், செருப்பு இங்கே விட்டுருவோம். படிக்கட்டு வந்து அங்கே போகுது, நாங்கள் அப்படியே பிரிஞ்சு இங்கே வந்துட்டோம். எத்தனாவது படிக்கட்டு? கிட்டத்தட்ட 75வது படிக்கட்டு. 705வது படிக்கட்டாண்ட இந்த வழி வந்து போகுது. அம்மா ஐயோ இருந்திருப்பேன். நல்லா ஒரு பெரிய குகை. இங்கே ஒரு சிவலிங்கமும் சின்ன சிலையும் வச்சுருக்காங்க. சிவன் பார்வதி சார் அதான் வழிபட்டுட்டு நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்பாடுப்பா இல்லை அதை எடுப்பா. நம்ம வயலில் வேறு வயல கரைஞ்சிரும் திருநீர். ஆனால் எங்கே வேணா நடுவில் இருக்கிறதுனால வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அங்கே தான் சிவன் இது தவம் பண்ணாங்க. அதுதான் ஓட்டு போடும், அவ்வளோதான் ஓட்டு போடும். மக்களே இப்போ பழைய மரத்தோட ஒரு விதையை பார்த்துட்டோம். அந்த விதையில தான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான பாதாம் இருக்குதான், காட்டு பாதாம். ஸோ அதை இருக்க தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டுருவோம். ஏதாவது தெரியுதா மூத்தியண்ணா?
ஒரு கொட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அது கொட்டை இல்லை, ஆட்டு புழுக்கையா? இது மாதிரி தான் இருக்கும். அது இது தோல். தோல் அது அந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ சின்ன கொட்டையை எப்படி தேடி கண்டுபிடிக்குது? கட்சி ஒன்று கட்சி வாங்க, அப்படியே எடுத்துன்னு வாங்க, போய் பார்த்துக்கலாம். இது விஷம் போல இருக்குது. விஷம் மாதிரி இருக்குது. விஷம் இல்லைடா, நல்லா இருக்கும். ஆஹா, முள்ளு சொல்கிறேன். நான் அந்த மாதிரி முள்ளுக்கு அந்த இதுக்கு ஆஹா, ஆல்ரெடி 2 இருக்குது, வாங்கலாம். சரி பேசே. ஓகேங்க, நம்ம டீம் வந்து தேடி கண்டுபிடிச்சி இந்த விதையை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து சாப்பிட்லாமா? ஆட்டு புழுக்கை சைஸு தாங்க இது, அதுக்காக அதுன்னு நினச்சிடாதீங்க, நாங்கள் முடிச்சிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து வீடு கட்டுறதுக்காக கல் அவங்க வேண்டுதலுக்கு கல் வச்சுருக்காங்க. அந்த கல் எடுக்கும். இந்த இடத்துல வந்து நாங்கள் என்ன பண்ணலான்னா இதை சாப்பிட போகிறோம். ஸோ நாமளும் ஒரு வீடு கட்டி இந்த மாதிரி எதனா சாப்பிட்லான்ற ஒரு நம்பிக்கையில் சாப்பிட்லான்னு வச்சுக்கோம். அதுக்குன்னு சொல்லிட்டு வீடு கட்டுற கல் எடுக்கல, இப்படியே சொல்லிட்டேன். பக்கத்தில் வேறு என்ன பக்கத்தில் அந்த கல் தான் இருக்குது. இல்லை அதுவும் அந்த ஓரங்க மரத்தில் இருக்கிற கல் இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிற பாறை. நீங்கள் அந்த கல்லுன்னு தப்பாக தனியாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்து நீங்கள் கல்லுலாம் அந்த தப்புன்னு அந்த கல்லுன்னு நினச்சிடாதீங்க. இவங்களே ஏதோ பண்ணிக்கிறாங்க. பண்ணிக்கிறாங்களா? இங்கே மனுஷன் தான் இருக்கிறான். ஆதி கால குரங்கு மனிதர்களை இந்த கல்லை வச்சு தான் சாப்பிட்டாங்க. இந்த விதையை அதாவது இருக்கிறது 2 இங்கே சுற்றி அடிக்காம இருக்காது. அதில் எது பார்த்து இல்லையா? இங்கே நெசிங்க போச்சுப்பா. இருக்கிறதுக்கு 2 கொட்டைங்க, ஆனால் இங்கே 5 பேர் இருக்கோம். பருவமல்ல எப்படி சர்வே பண்ணுறதுன்னு உங்களை யாரும் காட்டுங்க. இப்போ எப்படி சர்வே இதாங்க பருப்பு. இந்த 2 பருப்புக்காக கற்றுக்கலாம். என்ன பண்ண போகிறேன்னா, நான் விட போகிறதில்ல, நானே சாப்பிட்ருவேன். பெரியவங்க வந்து எல்லாரும் பகிர்ந்து உண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நான் 5 பங்காக போட போகிறேன். கை கீழே இது பாருங்க, சாப்பிட்டதில்ல சாப்பிடு எப்படி இருக்குன்னு தெரியல. என்னை வச்சு டெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு. நல்லா இருக்கும். மஞ்சள் லைட்டாக ஒரு சைடு போச்சுங்கன்னா எடுத்துரு. நீ சாப்பிட்டது இல்லையாடா? அவங்க காலத்துலலாம் அது நெய் மாதிரி இது நல்லதா? நெய் அப்படிதான் இருக்கும். அப்படிதான் அதுதான் கீ இறங்கி கீ மாதிரி இது. அர்ஜென்ட்டுக்கு நான் 2 கோட்டை பொறிங்க வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க. இதை சாப்பிட்டா ஃபுல் எனர்ஜி கிடைக்குங்க. நீங்கள் சர்வைவல் பண்ணலாம். ஆனால் எந்த வேதனை தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வந்து காட்டில் எதுவும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா காட்டில் சர்வே பண்ண மக்களை வச்சு தான் நாங்கள் இதை எடுக்கிறோம். சாப்பிட்டு பழகப்பட்டதுனால நீங்கள் எதுன்னு தெரியாமலாம் இதுவாகிட்டு சொத்தே ஆகிட்டு. ஐயோ, நான் வேறு சாப்பிட்டேன். அது இன்னொன்று இருக்குது, இதுவும் போயிட்டு இது கூட போயிட்டு கலக்கா கொட்டை மாதிரி தான் இருக்குது அந்த டேஸ்ட்டில். அடுத்த காலம் கீழே வந்து நமக்கு வந்து நிறைய பயங்கர செக்கெல்லாம் பண்ணி அனுப்புகிறாங்க. வாட்டர் கேனு எல்லாத்தையும் வந்து நல்லா பர்ஃபெக்டாக செக் பண்ணி அனுப்புகிறாங்க. ஏதாச்சும் நம்ம போதைப் பொருள்லாம் எடுத்துகிட்டு வரோமா, தீப்பெட்டி எடுத்துகிட்டு வருவானே, அங்கே பாருங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலுங்கிற வாட்டர் பாட்டில். அது என்ன கருமமோ, ஏதோ பீரம், நம்ம மோர் தான் தெரியும், ஏதோ பீரம், அதுனா என்னன்னு தெரியல. அந்த பாட்டிலெல்லாம் கூட எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த விதை ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்தாங்களே அது இல்லை, நான் ஃபஸ்ட்டு ஒன்று சாப்பிட்டேன். அது நிறைய கிடச்சிச்சு. அப்படியே கோலி குண்டு மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம ஷாம்பு காயின்னு சொல்லுவோம். இதில் இருந்தால் ஃபஸ்ட்டு ஷாம்பு தயாரிக்க ஆரம்பித்தாங்க. ஆதி மக்கள் இயற்கையாகவே இதை அரைச்சி அப்படியே குளிப்பாங்க. இதை அரைச்சாவே சோப்பு நுரம் வரும், அப்படியே குளிக்கலாம். அந்த கொட்டையை தான் உள்ள பருப்பு இருக்குது, சாப்பிட்லாம். ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கலாம். அந்த சோப்பு காய் எடுத்துக்க அப்படியே ஏறி வந்துட்டோம். படி வழி முடிஞ்சிச்சு. பின்னாடி இப்போதான் படி வழி. இதுக்கப்புறம் வந்து கல்பாதனை போகுது. எத்தனை படி சொல்லு, எவ்வளோ தூரம் போகுது, எத்தனை படிக்கன்னு சொல்லுப்பா. 1263. 1263 படிக்கட்டு தாண்டிட்டோம். இதுக்கு மேலே கல்வெளி பாதை. ஓகேங்க. இப்போ டைம் வந்து ஒரு 4:46 47 கிட்ட வந்துச்சு. நாங்கள் சூரிய அஸ்தமனத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சீக்கிரம் கிளம்பி போகிறோம். நாங்கள் சீக்கிரமாக யாரும் இப்போயே வானம் மூடிட்டுருக்கு, இருண்டு வர மாதிரி இருக்குது. இங்கே ஒரு நல்ல பாயிண்ட் இருக்குது. இதுக்கப்புறம் இருட்டில் சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். மேலே போயிட்டு பார்த்துக்கலாம். இது வந்து என்னென்னா வலிமை ஸ்பாட்டு, அதாவது மலை ஏறும்போது மோட்டிவேஷனுக்காக புதுசெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கயிற்று தொங்கின்னு போயிடுவார். இது வந்து வலிமை ஸ்பாட்டுங்க, பார்த்துக்கோங்க. ஆமாங்க, அதிலே தொங்கிடுவார் இவர். போகலாமா?
ஆ யூடியூப்ல இருக்கீங்க? ஆமாம் ப்ரோ. சேனல் நேம் 7 lakhs ப்ரோ. போடு. இருங்க வரேன். யூடியூப் சேனல் பார்த்துட்டு ஏசு கொடு கேட்குறாங்க பாரு. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து தென்மாதிமங்கலம் வழியாக நடந்து படியில் வந்துட்டோம். நம்ம கடலாடி வழியாக ஃபஸ்ட்டு வந்த வழியும் ரெண்டும் ஒன்றா ஜாயின் பண்ணுற இடத்துல தான் இப்போ இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, காமிச்சிருப்பேன். இதுக்கப்புறம் நம்ம போய் சூரியனுடைய சன்செட்டை பார்ப்போம். நாளைக்கு காலையில் சன்ரைஸையும் பார்க்கலாம் டைம் இருக்கு. அப்படியே நம்ம பசங்களும் வந்து மலையை பார்த்துட்டு வராங்க. அவங்ககிட்டையும் கேட்போம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தினேஷ். உங்கள் பேர்? எங்கள் பேர் மணிகண்டன். உங்கள் பேர்? குணா. எப்படி இருந்துச்சு மலை? நல்லா சுவாரஸ்யமாக இருந்துச்சு ப்ரோ. ஈஸியாக போய் வர முடியுங்களா? எல்லாரும் வரலாமா? ஈஸியாக போகலாம். எல்லாம் லேடிஸு குழந்தைங்க எல்லாருமே ஏறுறாங்க. வரப்பாறை மலை கஷ்டம்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த அளவுக்குலாம் கஷ்டம் இல்லை. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது மேலே போகிறதுக்கு. அப்படிங்களா? காலையிலே போயிட்டீங்களா? இல்லை இப்போ தான் ஒரு 1 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். ஏறிட்டு சாமி பார்த்துட்டு கும்பிட்டு இறங்கிட்டோம். மேலே தண்ணி குடிக்கிறது வந்து அன்னதான குகைன்னு ஒன்று இருக்குது. அங்கே சாப்பாடு போடுறாங்க, தண்ணி தராங்க. சரி சரி, தேங்க்ஸுங்க. பார்த்து வரண்ணா. ஓகே, கிளம்பலாம். வாங்க போகலாம். மலைக்கு மேலே வந்துட்டோம். சன்செட்டு அந்த பக்கம் மேகம் மறைஞ்சிட்டு இருக்கு. மேகத்துக்கு வந்து சூரியன் மறைய போகுது. எங்கே 2 பேரும் ஆளை காணோம். நம்ம மேலே போய் எடுக்கிறதான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆள் வருவாங்க. பாருங்க, டைம் வந்து நைட் ஆயிடுச்சு. மலை மேலே தான் தங்குறோம். கீழே ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போய் தங்கலான்னு இருக்கோம். நைட்டு வியூ தங்கலான்னு கொஞ்சம் அதே படத்தை வேற சொல்லி நல்லா இருக்கு. வேற தங்கலான்னு படத்தில் வேறு தங்கலான்னு இல்லை, இது வேற. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நாங்கள் நைட்டு தங்கிட்டோம். காலையில் ஒரு 5:40 ஆகுது. நைட்டு இங்கே தான் வந்து படுத்தோம். மேலே கோவில், ஆனால் மேலே வந்து சரியான காற்று. அதனால் வந்து இங்கேயே கீழே வந்து படுத்துட்டோம். ஒரு 11 மணி வரைக்கும் இங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் குளிர் அதிகமாகிடுச்சு. இப்போ ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்குது, அதில் தான் போய் படுத்துட்டோம். காமிக்கிறேன். இங்கே தான் எல்லாம் படுத்துட்ருக்காங்க. தோழங்க மாதிரி படுத்துட்ருக்காங்க. டைம் ஆகிடுச்சு, வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சூரிய உதயத்தை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம்.
அதான் மேகங்கள்லாம் வந்து மறைக்க ஆரம்பிக்குது. சூரியன் தெரியுமா என்னன்னு தெரில, பார்ப்போம். இல்லை கொஞ்சம் நகர்ந்து மேலே ஏறி இல்லாமல் பேசாம அது மேலே அப்படியே தான் தெரியாது. மேகத்தில் போய் என்ன பண்ணப்போம். மேலே வியூ பாயிண்ட் தெரியுமா? ஓகேங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் சன்செட்டும் பார்த்தோம். அதுவுமே வந்து மேகம் மறைச்சிடுச்சு. இப்போ சன்ரைஸு அதுலுமே மேகம் மறைச்சிருக்கு, கிளியராக தெரியல. மேகம் இல்லைன்னா சன்ரைஸ் நல்லா பார்க்கலாம். மேகம் மூவ் ஆகிட்டுருக்கு, இருந்தாலும் நிறைய மேகம் வந்து மறைச்சிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சீக்கிரமாக வந்துடுது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சன்ரைஸை பார்க்கலான்னு வந்தோம். ரைஸை பார்த்தோன்னே ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சன்னு தானாக ரைஸ் ஆகிடுச்சு, கவனிக்கல. மேகம் முடிஞ்சிச்சு, எடுக்க முடியல. இந்த ரைஸ் சாப்பிட்றது பார்த்து சன்ரைஸ் ஆயிடுச்சு. 10 மணிக்கு ஆகும் சொல்லிடலாம். 10 மணிக்கு வேணும் வெளியே பார்த்துக்கலாம். மேகம் ஃபுல்லாக இதாங்க மலை எதிர்மலையில் இருக்கும். மக்கள்லாம் ஏறிட்டு இருக்காங்க. இந்த மலையோட வியூ வேறு லெவலில் இருக்குது. அப்படியே சூரியன், தென்மாதி மங்கலம், இந்த சைடு கடலாடி. அருமையான வியூ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலை தொடர். இன்னொன்று வருது பாரு, கொடுக்கூடாது. அதுக்கும் இதுக்கு கொஞ்சம் தண்ணி இன்னொரு கேனுக்குதா? இன்னொரு கேனுக்குது, ஆனால் நம்ம குடிக்கிறதுக்கு உதவும். அது பரவாயில்ல, இப்போ அதை கேள வந்துட்டு கொடு. முடிஞ்சிச்சா? போதுமா? அவ்வளோதானே. பாவம் என்ன பண்ணுமோ வெயிலுக்கு. குரங்கு பூச்சி தண்ணி யார் குடிக்க போகிறீங்க? அதுதான் டாஸ்க்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குரங்கு வந்து தண்ணி தாகத்தில் இருந்துச்சு, தண்ணி கொடுத்துட்டு வந்தோம். இப்போ குரங்கு வாயை வச்சு குச்சிக்குது. இதை யார் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் பரிசு. நாங்கள் தர மாட்டோம். குரங்கு கூட்டமே குரங்கு விழாக்கு பந்தில் அதில் சமாளிச்சு தருவாங்க. பிளாஸ்டிக்கில் எடுத்துன்னு போவாது, வாயில் எடுத்துன்னு போவாங்க. எல்லா இடத்துலையும் அதான் போட்டுக்கிறாங்க. மலை மாளிகை ஜேர்னி முடிஞ்சிருச்சு. சொல்லிருப்பா. சும்மா கேரையெல்லாம் வச்சு எடுத்துன்னு வந்து இதில் கட்டிங்க. சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பழம் நைட்டு வியூ இதெல்லாம் வந்து முடிஞ்சுது. நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். ஆனால் சன்செட்டு சன்ரைஸ் தான் வந்து சரியாக பார்க்க முடியல, மேகம் மட்டும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.